ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோன்னா ராமேஸ்வரத்தில் டேட். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா தனுஷ்கோடிக்கு தான் போக போகிறோம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக தனுஷ்கோடியை பற்றி தான் இருக்கும். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து எல்லாரும் கிளம்பிட்டு சாப்பிட்றதுக்கு போகிறோம். எப்படி நல்லா இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம சரி வாங்க சாப்பிட்றதுக்கு ராமேஸ்வரத்துலேயே ஃபேமஸான முருகன் மெஸ்ஸுக்கு தான் போகிறோம். அங்கே போய் பார்ப்போம். வாங்க வாங்க. ஆல்ரெடி நம்ம பீப்புள்ஸ்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இனியும் போட்டுக்கோ. சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. வந்து நம்மளுக்கு பிளேட்டை வச்சுட்டாங்க கைஸ். தம்பி ரொம்ப பசியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா சோகத்தில் இருக்காங்க. உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் என்னால் எதுவும் செய்ய முடியல. இதுக்கப்புறம் என் துப்பாக்கியை வந்து எங்கள் அக்கா கிட்ட கொடுக்குறேன். எங்கள் அக்கா வந்து பார்த்துப்பா. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஆட்டோலாம் பேசிட்டு இப்போ நாங்கள் வந்து தனுஷ்கோடிக்கு போக போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம எல்லாமே என்னென்ன பார்க்குறோம், என்னென்ன சுற்றி பார்க்குறோன்றதுலாம் அப்படியே பார்ப்போம். எல்லாரும் ஆட்டோ ஏறிட்டோம். நாங்கள் வந்து இப்போ தனுஷ்கோடிக்கு போயிட்டுருக்கோம். குளிங்கினே போவோம் இப்போ தனுஷ்கோடி. இந்த இடம் வந்து நம்ம இளைஞர் சீதை வந்து ராவணை கடத்திட்டு போயிட்டா அப்படில ராமர் போய் சண்டை இட்டு இங்கதான் ராமர் பாலம் போட்டு வந்த இடம். இந்த கோயில் தான் விபீஷணத்துக்கு ராமன தம்பிக்கு விபீஷன் பட்டாட்சி மட்டன் கோதன் ராமர் கோயில். இங்கேயும் ஒரு மதகரக்கல் இருக்கு, வேணும்னா பாத்துட்டு வாங்க. ஓகே ஓகேண்ணா. அவ்வளவுதான். அடுத்த தனுஷ்கோடி போவோம். அங்கே எல்லாம் சொல்லுவேன். அண்ணா சொன்ன மாதிரி தான் அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். அங்கே வந்துட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லி உள்ள போய் நம்ம பார்ப்போம். வந்து ராமரை காட்டுறதுக்கு வந்து நாட் அலோடு. அதனால வந்து நாங்கள் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். ஏன் எல்லாரும் இப்படி அட்டென்ஷனில் நிற்கிறீங்க? கேமரா பார்த்தா எல்லாரும் வந்து அப்படியே அட்டென்ஷனில் நிற்கிறாங்க. நான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நினச்சி ஆனால் ஃபோட்டோ எடுக்கிறேன், வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அவ்வளோதான், தனுஷ்கோடிக்கு வந்துட்டோம் நாங்கள் எல்லாரும். பாரு இந்த பக்கம் இன்னொரு வருஷம் இப்பயா பெங்கால் 2 கடல் ஜாயிண்ட் ஆகுறது. இங்கே ஸ்ரீலங்கா ஒரு 18 கிலோமீட்டர் தான். இங்கே செல்போன் டவர் எதுவுமே இருக்காது. பார்த்துட்டு பொறுமையாக வாங்க. அவ்வளோதான் அங்கே இருக்கிறது. ஓகே. கப்பிள்ஸ் நிற்கிறாங்க. யங் கப்பிள்ஸ் இவங்க தான் ஃபேமிலியோட யங் கப்பிள்ஸ். இதெல்லாம் கிடையாதுடா. ஆமாம், இப்போ தான் வந்து கட்டிட்டாங்க. கடலாம் அந்த சைடு வச்சுருக்காங்க. செவருக்கு அந்த சைடு வந்து கடலாம் வச்சுருக்காங்க. வாங்க நம்ம பாருங்க. ஆமாம், சிங்கப்பெண்ணே கேப்பில் போகிறாங்க. சிங்கப்பெண்ணே என்ற பேர்ல என்னமா போஸ்ட் எடுக்கிறாங்க. உங்களால நிக்க முடியும் காய்ஸ். ஆனா அந்த போட்டோ எடுக்கிறதுக்கு நான் தான் வந்து ஆகணும். படுத்துட்டு போட்டோ எடுக்கிறான். நீங்க சொல்ற மாதிரிலாம் எடுக்க முடியாது. போட்டோகிராஃபர் நீங்க உட்கார்றது முன்னா உங்க வேலை. அவனுக்கு போட்டோ போஸ்ட் கொடுக்கறனா 90s கிட் மாதிரி கொடுக்குறான். அதுக்கப்புறம் எனக்கு வந்து உடம்பு ரொம்ப முடியல. அதனால என்னை ரூமில் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடய சேனல் வந்து அக்காவும் தம்பிங்களும் தான் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு எங்கே போனாங்கன்னா அப்துல் கலாம் சார் இருக்கார்ல, அவங்க வீட்டுக்கு தான் போனாங்க. அவர் அங்கே ராமேஸ்வரத்தில் தான் அவரோட வீடு. அங்கே போயிட்டு உள்ள எல்லாமே பார்த்தாங்க. ஆனால் என்னென்ன வீடியோலாம் எடுக்க அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் வீடியோலாம் எடுக்க முடியல. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ கேப்சர் பண்ணாங்க. அதெல்லாம் தான் இது. நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடிக்கு வந்துருக்கோம். தனுஷ்கோடி ஒரு பெரிய ஊராக இருந்துச்சு. இப்போ வந்து இது வந்து சுனாமி அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து ஆளடைஞ்சு போச்சு. லைக் இங்கே வந்து ஃபோன் நெட்வொர்க் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு சர்ச்சு.
பெரிய பாழடைஞ்சு ஊரே போச்சு. இருந்தது. ஒரு பெரிய சர்ச் இது கடவுள்ல முழுங்கி விட்டது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சர்ச்சோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே. இதெல்லாம் இப்போ போட்டிருக்காங்க, நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ போடவே இல்லை. மண் செம்ம சூடாக இருக்கும். இப்போ இது வந்து இது போட்டிருக்காங்க புதுசாக. நீங்கள் பாருங்கள், இங்கெல்லாம் வந்து ஜீசஸ் இருந்திருப்பாரு. கடல் வந்து உள்ளடங்கி அழுத்தி விட்டது கடலை. நம்ம ஊர் பீச் மண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த பீச் மண்ணே வந்து சரியான சாஃப்டா இருக்கு. அது எப்படின்னே தெரியல. பாத்தீங்களா, வேற லெவல் வியூ. தண்ணி அதிகமா மைண்டே நம்மளுக்கு செம்ம ரிலாக்ஸிங்கா இருக்கும். நார்மலாவே எனக்கு பீச்சஸ் நல்லா அதிகமா இருக்குப்பா. டிப்ரெஷனாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பீச் பக்கம் போய் உட்காந்தோன்னா செம்மையாக இருக்கும். இன்னும் இந்த மாதிரிலாம் வந்து பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. நல்ல ஒரு வீக்கெண்டில் ரிலாக்ஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி பீச்செல்லாம் வந்து, அதுவும் தனுஷ்கோடி இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. நம்ம ஊர் சென்னை சைட் மெரினா பீச் மாதிரிலாம் இல்லாமல் இது பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கறது. ஆக்சுவலாக அழிஞ்சு போன ஊர் தான் அழகாக இருக்குது. ஃப்யூச்சரில் எல்லாமே அழிஞ்சு போய் அழகாகிடும்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்கிறதே வேஸ்ட், அழிஞ்சு போய் அழகாகும் எல்லாரும். ஓகே, திஸ் இஸ் மை கருத்து. வாட் இஸ் ஐ சேயிங்? நான் நஞ்சிட்டேன். லூஸ் மாதிரி வளர்ற வீடு இந்த அடிச்சுலாம் அப்படியே இருக்கு. வீடு இருந்ததுலாம் இப்போ எல்லாமே வெறும் சேர் மட்டும் தான் இருக்கு. எதுவுமே காணோம். வீடு இந்த தடவெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா? எப்பயோ பழைய வீடு தான். சேர் நல்லா அப்படியே வீடு மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அது ஆக்சுவலாக அங்கே பாதி பாதியாக எல்லாமே உடஞ்சி இருக்கு. ஐயோ ஐயோ இப்போ எடு ஒன்று பெருசு கீழே போட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எல்லாமே ஒரு ஒரு டிசைனில் இருக்குது. வேறு லெவலில். ஓ பார்த்தீங்களா, வா அவ்வளோ வீடாக போகுது. ரிட்டர்ன் போகும்போது இது வரேன் இதாட்டி நிறைய எத்தனை வரையுது. பெறா பார்க்கவே ஆசமா இருக்கு. டிஃப்ரெண்டா இருக்குது. வித்தியாசமா நம்மளுக்கு ஒண்ணு கிடைச்சு. வித்தியாசம்லாம் இல்ல, இதெல்லாம் எடுத்து தான் இங்க வந்து நம்மளுக்கு சேல்ஸ் பண்றாங்க. இது அந்த வீட்ல மாட்டுறது அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி இங்க சேல் பண்றாங்க. அது ஒரு பிசினஸா பண்றாங்க. இங்க பாருங்க, டிஃப்ரெண்டா ஒண்ணு இருக்கு. அழகா இருக்கு பாருங்க. நேச்சரோட கிரியேஷனே ஆசமா இருக்குல்ல. கிரியேட்டிவிட்டியா இருக்கு. அழகா தம்பி வந்து மண் இல்லாம புச்சுன்னு வந்துட்டேன். இது டிஃபரெண்டா இருக்கு. இதெல்லாம் சின்ன சின்னதா எவ்வளவு சூப்பரா இருக்கு. சங்கு இங்க பாருங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஓ, இது ஏதோ இருக்கு. இது அப்படியே என்னன்னே தெரியல. தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. கோச் அவ்வளவுதான். இங்க இருந்து போறதுக்கு மனசே இல்லாம போறோம் நாங்க. யோகு என்ன வாங்கணுமோ இங்க வாங்கிக்கோ. வாங்கிக்கலாம். போகும்போது வாங்கிக்கலாம். போய் பார்த்துட்டு வரலாம். புரியல. 100 ரூபாய். எந்த கலரா வேஸ்ட் என்ன கலர்? ரெட் எல்லாம் வேணாம்ல. பச்சை இல்லை ரோஸ் என்னத்துக்கோ. அதுக்கப்புறம் அப்துல் கலாம் சாரோட மெமோரியல் பிளேஸுக்கு தான் போனாங்க. அங்கேயும் வந்து ஃபோன்லாம் அலோடு இல்லை, உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது, வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வெளியே தான் வச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னை விட்டு நல்லா சாப்பிட்ருக்காங்க. அது வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது. நல்லா ரோஸ் மில்க்கு ஜூஸ் அப்படின்னு சொல்லி நல்லா சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை. பாய்.